இயேசுவானவர் சீஷர்களை ஊழியத்திற்காக அனுப்பும்போது, நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளாடியும் கடந்து செல்லும் போது இங்கு தேவ சமாதானம் உண்டாக கடவுது என்று தான் அவர் சொல்லி அனுப்பினார். சமாதான கர்த்தராகிய தேவன் நம்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று அவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் என்ற நல்ல வார்த்தைகளை தந்தீங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் அந்த சமாதானம் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த தேவ சமாதானம் நிலைத்திருக்கட்டும். அந்த குடும்பங்களில் தேவ சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அந்த குடும்பத்தை எடுத்து ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் அந்த குடும்பங்களில் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பிள்ளை கூட, ஒரு குடும்பம் கூட, உம்மை அறிந்த ஒரு குடும்பம்